உனக்கு புடிச்ச மாரி உன்னுடைய லைஃப்ப நீ வாழு. யாருக்காகவும் லைஃப்ப விட்டு குடுக்காத. மத்தவங்களுக்காக உன் லைஃப்ல இருக்கிற நெறைய சேஞ்சஸ கொண்டுட்டு வராத. உன் லைஃப்ப நீ பட்டர்ஃப்ளை மாரி வாழாத. தயவு செய்து உன் லைஃப்ப மாரி வாழு. அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெயம் ரவிக்கு ஒரு அட்வைஸ் குடுத்துருக்காங்க வனிதா விஜயகுமார். ரீசென்ட்டா ஜெயம் ரவி வந்து மீடியா முன்னாடி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுத விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவிக்கு ஆதரவாவும், எதிராவும் நெறைய நடிகர், நடிகைகள் பேசிட்டு வராங்க. அந்த விதத்துல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசியிருக்காங்க வனிதா விஜயகுமார். எனக்கு உண்மையிலேயே ஜெயம் ரவி பார்க்க ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ரொம்பவும் தங்கமான மனுஷன், தங்க புள்ள அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜெயம் ரவி ரொம்பவும் கைண்டான பெர்சன். பட் ஆர்த்தி ரவி, குஷ்பு, ராதிகா சரத்குமார் இவங்கள பத்திலாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜெனரலாவே இவங்களுடைய லைஃபோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய லைஃப்ப பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஜெயம் ரவியோட அந்த லைஃப், அந்த ஸ்வீட்னஸ பத்தி யாருக்குமே அதிகமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவிக்கு ஆதரவா பேசியிருக்காங்க வனிதா விஜயகுமார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைஃப்ல எப்ப பாரு சந்தேகம், டார்ச்சர், பணம், பணம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க. என்னங்க பெரிய பணம், பணம், பணம் என்ன பணத்த கொண்டுட்டா போறோம். அது மட்டும் கிடையாது. ஒரு 3 எழுத்து நடிகையால என்னுடைய வாழ்க்கையே கெட்டு போச்சு. நீ என்ன விட பெரிய நடிகை, நல்லா நடிக்கிற, நெறைய அவார்ட்ஸ் வாங்கிக்கிறன்னா வாங்கிக்கோ, வச்சுக்கோ. எனக்கு அது தேவையே கிடையாது. நீ இன்னைக்கு சொசைட்டில பெரிய ஆளா இருக்க, நெறைய பெரிய பொலிட்டீஷியனா இருக்க அப்படின்னா இட்ஸ் அப் டூ யூ. எனக்கு அது தேவை கிடையாது. நான் என்னுடைய லைஃப்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறேனோ இதுக்கு மேல நான் அப்படிதான் இருப்பேன். யாருக்காகவும் என்னுடைய லைஃப்பை நான் மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நான் நிறைய மாத்திட்டேன். நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன். நிறைய இழந்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஐ எம் அ சிங்கிள் பர்சன். என்கிட்ட என்னோட பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்கிட்ட ₹1 கூட கிடையாது. நான் இப்போ ஒரு தனியால இதுக்கு மேல நான் நடிக்கிற படம் ஆட்ல மேபி எனக்கு பணம் வந்தா வரலாம். ஆனா இந்த இஷ்யூ முடிகிற வரைக்கும் நான் எந்த படங்கள்லையும் கமிட் ஆக மாட்டேன். நீ பெரிய ஆளா இருந்தா இருந்துக்கோ. ஆனா நீ வந்து எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்புவை டைரக்டாவே தாக்கி பேசியிருக்காரு ஜெயம் ரவி. அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃபை நீ சந்தோஷமா வாழு. யாருக்காகவும் உன்னுடைய லைஃபை நீ மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்ச பட்டர்ஃப்ளையா இருக்கிறத விட உனக்கு பிடிச்ச பீயா இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஸ்டில் நவ் வனிதா விஜயகுமார் தன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, வேணான்னா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. 2 பெண்கள் இருந்தாலும் ரீசெண்டா பீட்டர் பால் அவங்கள 2வது திருமணம் செஞ்சிருந்தாங்க. அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது டிவோர்ஸும் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைக்கு நடுவுல தான் இருக்காங்க வனிதா விஜயகுமார். அது மட்டும் இல்லாம நான் இது வரைக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி, அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி, பேரண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய லைஃப்பை நான் வாழ்ந்தேன். ஆனா அந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் கிடையாது. இன்னைக்கு என்னுடைய லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன். மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றீங்க அப்படின்னா, உங்கள நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குன்னு ஒரு உயிரோட்டம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை என்னைக்கு தேடி நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க வாழ்க்கைய உங்களால நீங்க வாழ முடியும். அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க வனிதா விஜயகுமார்.